ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ பிரசன்ட் மீடியா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா படங்கள்லையுமே என் கூடவே இருந்திருக்கீங்க. ஸோ இந்த படத்துலையும் கூடவே இருந்து இந்த படம் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் அப்படின்றது ஒரு படத்தோட சக்ஸஸ்க்கு பெரிய மேஜர் ரோல் பண்ணுது. ஸோ இந்த படத்தோட ஆல்பமை வாங்கின சரிகமா நிறுவனத்துக்கு என்னோட நன்றி. அண்ட் எப்பவுமே எனக்கு கூடவே இருக்க ஹாட் ஸ்டாருக்கும் ஜியோ ஹாட் ஸ்டாருக்கும் ஸ்டார் விஜய்க்கும் என்னோட நன்றி. ஸோ ஜியோ ஹாட் ஸ்டாரில் வரும், ஆனால் அதுக்கு முன்னாடி தேட்டரில் வருது. எல்லோரும் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒருத்தர் வந்து நான் சொல்லாமல் விட்டுட்டேன். சுத்தி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் என்ன முடிவு பண்ணாலுமே, நான் என்ன பண்ணாலுமே என் கூடவே இருக்கிறதுக்கு சுத்திக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐ லவ் யூ ஸோ மச். இது ஆண்பாவம் பொல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் இந்த படத்தில் சொல்லியிருந்தாலுமே இதில் ஒரு சில விஷயங்கள் ஆமாம் என் வாழ்க்கையிலையும் நடக்குது தான். ஆனால் இந்த படத்தோட இது வந்து சுத்திக்கு மட்டும் இல்லை, சுத்திக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச். அண்ட் என்னோட மனைவிக்கு மட்டும் இல்லை, இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்க எல்லாரோட மனைவிகளுக்கும் சொல்கிறேன், இந்த படம் பார்க்கும்போது உங்கள் யாருக்குமே எங்கள் மேலே கோவம் வராது, இருக்க லவ் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். ஏன்னா இந்த படத்தில் எண்டில் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோமோ அது உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் கன்ஃபார்மாக. ஓகே that's a very long wish but wholehearted வந்து நீங்க விஷ் பண்ணதுல உங்களுக்கும் நிறைய பேர் வந்து விஷ் பண்ணல. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஒரு ஸ்டேஜ்ல நம்ம நிறைய ஸ்டேஜ்ல ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் இப்போ டெபியூவா 2 ஹோஸ்ட் வந்து உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. இவங்க தான் வந்துட்டு நம்மளோட 2 ஆங்கர்ஸ் ஒரு சில क्वेश्चंस கேட்கறதுக்காக. என்னாச்சு பாப்பா? தூக்கம். ஓகே சரி, இப்போ ஸ்ருதி கொஞ்சம் क्वेश्चंस ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? அப்படியே ஷூட் பண்ணிடுங்க. அவங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு. தூக்கம் வந்தோன்னா அப்பா கூட போய் அப்படியே பேஸ்ட் மாதிரி ஒட்டிக்கிட்டாங்க. பட் ஓகே, இட்ஸ் ஃபைன். நீங்க கம் ஆன் கோ ஹெட். எனக்கே மறந்துருச்சு இவ்வளோ நேரத்தில். இதுலேருந்தே படிச்சுக்கிறேன். இல்லை பரவாயில்ல. ஓகே, ஸோ இது வந்து ஸ்ருதி ரிதி ஷோ. ஸ்ருதி கோ ஹெட். ரித்தி தான் ஆக்சுவலாக கொஷின்ஸ் 3 கேட்கணும்னு வச்சிருக்கேன். ரித்தியோட கொஸ்டின்ஸ் நீங்களே வந்து கேட்டுருங்க. ஐயோ, ரித்தி கொஷின்ஸ் எனக்கு தெரியாது, அவளுக்கு தான் தெரியும். சரி, அப்போ ஸ்ருதி கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்டுடலாம். சரி, ஸ்ருதி கொஷின்ஸ் 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நடித்ததுலேயே உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யார்? இது ஆக்சுவலாக எனக்கே பதில் தெரியும். போட நடிச்சதுலையா மாளவிகா? ஆப்வியஸா நீங்க எதிர்பார்த்த பதிலா? ஆமா, எனக்கே தெரியும். இல்ல, क्वेश्चन நடிச்சதுல அப்படின்னு தானே கேட்டேன். ஆமா, யா மாளவிகா. ஓகே, சோ ரைட் ஆன்சர். ஆமா. செகண்ட் வந்து இதுவா? ஓகே. எப்பாவது என்கிட்ட ஷூட்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்த போயிருக்கியா? இந்த மாதிரி எனக்கு நடக்கணும்னு ஆசை தான், ஆனா அந்த மாதிரி எனக்கு நடந்ததே கிடையாது. ஏன்னா நான் வீட்டில இருந்து கிளம்புனா எங்க இருக்கேன், யார் கூட இருக்கேன்னு ஃபுல்லா அவனுங்க எல்லாருமே அப்டேட் பண்ணிடுவானுங்க. ஆக்சுவலா என்னோட ஃபேமிலி பத்தி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. வீட்டில இருந்து கிளம்புனா என்னென்ன நடக்குதோ அதை நான் அப்டேட் பண்றனோ இல்லையோ, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிடுவானுங்க. ஸோ போய் சொல்லிட்டு இல்ல, இதுல பின் குறிப்பு போட்டிருக்காங்க. நீ போயிருக்க மாட்டேன்னு தான் சொல்லுவேன், ஆனா தெரியும், உண்மையை மட்டும் சொல்லுன்னு போட்டிருக்காங்க. இல்ல ஷூட்டிங்னு சொல்லிட்டுலாம் எங்கேயும் போனது இல்லை. ஷூட்டிங்ல இருந்து கிளம்பிட்டேன், தோ வந்துகிட்டு இருக்கேன்னு வேணா நிறைய தடவை போய் சொல்லியிருக்கேன். லாஸ்ட் இது வந்து நீ லவ் பண்ணும்போது எனக்காக ஒரு பாட்டு பாடினல, பாத்தங்கிற மருமை. அதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்த, அதுல எதுவுமே நடந்த மாதிரி இல்ல. இது எழுதி கொடுக்கல, அது தானா வந்த கேள்வி. ஸோ இப்போ நீ அதை வந்து ரிவைஸ்டா, இப்போ இந்த அந்த பொய்யெல்லாம் இல்லாம இப்போ ஏதாவது மேரேஜ் லைஃப் இந்த 10 வருஷத்துக்கு ரிவைஸ்டா ஏதாவது ஒரு பாட்டு பாடணும்னா என்னன்னு பாடுவேன். இப்போ ரொம்ப நேரம் பேசிட்டேன், நானே ஃபீல் பண்ணிருக்கேன். பேசுறது விட்டுருங்க, பாட்டு பாடினா கேட்போம். மாமியே ஒன்ன காணாம அப்படின்னு பாடியிருப்பேன். அதில் சாப்பாடெல்லாம் பேசியிருந்திருப்பேன். இப்போ என்னோட நிலவரப்படி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மனைவியை பார்த்து பாடினது, இது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாடுறேன். இதிலும் சில வார்த்தைகள் கற்பனையே. மனைவியா ஒன்ன கட்டிட்டேன், சோத்துக்கு ஸ்விக்கியில தேடிட்டேன், சுமாரையும் சூப்பர்னு சொல்ல பழகிட்டேன். ஓகே பாவி. காலையில் ஷூட்டிங் போகணும், மாலையில் டப்பிங்கும் போகணும்,
மாச கடைசியில இஎம்ஐ கொஞ்சம் கட்டணும். ஒத்தையில் ஸ்கை வாக் டோரோரம் பழசெல்லாம் நினைச்சு பார்த்தேனே. ஒத்தையில் ஈஸியா ரோட்டோரம் காடை தேய்ச்சு கண்ணீர் வடிச்சேனே. தங்கோ நீ கோவப்பட்டதும் கதவை சாத்திட்டு காலில் விழுந்தேனே. முத்து மாமே உன்னை தேடி வந்தாச்சு. என் மொத்த உசிரிப்பு தான் பார்த்தா தூக்கிட்டு போனான். என் மொத்த உசிர உள்ளங்கையில் தந்தாச்சு. ஆத்தங்கர மரமே அரச மர இலையே ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே. மீண்டும் சிங்கர் ரியோராஜ் உங்களுக்காக 100% ஸ்பாட்லே லிரிக்ஸ் எல்லாம் மாத்தி அவ்வளவு சூப்பரா ரெடி பண்ணி பாட்டு பண்ணாரு. என்னங்க ஒத்துக்கிறீங்களா சித்து? அடுத்த படத்துல பாட வைக்கிறீங்க. ஓகே, thank you once again. Thank you. And Shruti, are you happy with all the questions? யா ஓகே பரவாயில்ல. ஆனா அது ஸ்விக்கிலாம் இல்ல போய் என்னது? நான் சமைக்கிறேன் ஸ்விக்கிலாம் இல்ல. ஆமா நானே பாத்திருக்கேங்க. போஸ்ட் ஸ்டோரி எல்லாம் ஃபார் மை ஹஸ்பண்ட் அப்படின்னு பண்ணி போடுறாங்களே. அந்த ஸ்டோரி என்னைக்கு சமைச்சாங்க? Okay, if you want to wish your husband now at this moment. Yes, so எப்போதும் சொல்கிறது தான், ஃபுல் இந்த ரிலீஸ் டைமில் வந்து ரொம்ப ஃபுல் டென்ஷனில் இருப்பான். பிகாஸ் எல்லா வேலையும் அவன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணணும்னு நினைப்பான். ஸோ கம்ப்ளீட் டென்ஷனில் இருப்பான். அதெல்லாம் இல்லாமல் இந்த வாட்டி ரிலாக்ஸ்டாக இருன்னு மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். பிகாஸ் இந்த படம் கன்ஃபார்மாக பெரிய ஹிட் ஆகும். நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் பார்த்தேன், அதுவே பயங்கரமாக இருக்கும். இன்டர்வெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த படம் வந்து ரிலாக்ஸ்டாகவே இருக்கலாம். பிகாஸ் இட் இஸ் கோனா பி a huge hit டெஃபினட்டாக. ஏன்னா இது வந்து ப்ராப்பர் ஃபேமிலியாக எல்லாருமே வந்து பார்க்கலாம். அண்ட் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், டீம் எல்லாரும். ஸோ இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அண்ட் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச். Thank you so much. மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறுத்து 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 நிறுத்து. எப்போ நிறுத்தியாச்சு? நிறுத்துமா, நீ நிறுத்திட்டாலும் மறுபடியும் நிறுத்துன்னு சொல்லும்போது நிறுத்தணும். நிறுத்தியாச்சு. ஆமா, என்ன பாவம் பாவம் ஏதோ கேட்டுச்சு. என்னது? லிங்க் கொடுக்க வந்தேன். சரி பில்டப் கொடுத்து உங்களை வெல்கம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு முன்னாடியே வந்து நின்றுருக்கீங்க. யாரு எனக்கு லிங்க் கொடுக்குறீங்களா? எனக்கு லிங்க் எல்லாம் கொடுக்க வேணாம். ஏற்கனவே அவருக்கு நிறைய பேரோட லிங்க் இருக்கு. ஓய்யோ, அந்த லிங்க் பத்தி நான் பேச வரல. என்னது இது? யூ டோன்ட் க்ளோஸ் யுவர் மவுத். இத பாருமா, என்ன பாவம், யாரு பாவம்? இது ஆண் பாவம் பொல்லாதது படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட். என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன். சரி இருங்க. ஆண் பாவம், ஏன் பெண் எல்லாம் பாவம் இல்லையா? அத நான் கேட்கணும் உங்ககிட்ட. சொல்லுங்க, டெல் மீ. டெஃபினட்டா பெண்கள் தான் பாவம். ஆண் பாவம் கிடையாது. இங்க பாருங்க, ஏன் அவர் பாவம் இல்லையா? அந்த அம்மா பாவம் இல்லையா? நான் பாவம் இல்லையா? மாடு பாவம் இல்லையா? பசு பாவம் இல்லையா? அதாவது ஒரு கப்பு அது பாவம் இல்லையா? இவ்வளவு ஏமா 7 மணி ஈவென்ட்டுக்கு 3 மணிக்கே கூப்பிட்டு மேல உட்கார வச்சிருந்தீங்க. இது வரைக்கும் 5 காபி 8 வாட்டர் பாட்டில் நான் சாப்பிட்டிருக்கேன். அப்ப நான் பாவம் இல்லையா? சரி, நான் எத்தனை மணிக்கு வரேன்? பாவம். டெஃபினட்டா நீங்க பாவம். நாங்களும் பாவம் தானே? எல்லாருமே பாவம் தான். அதாவது ஆண் பாவம் பொல்லாதது, அப்படித்தானே? இப்ப யாருக்கு பாவம்? அவங்க எல்லாம் எங்க இங்க இருக்காங்களா? வந்திருக்காங்களா? நம்ம பேச போறோமா? பேச போறோம். ஓகே, நீங்க நடுவரா? நடுவுல இருந்தா நடுவர் தான். சரி, நீங்க நடுவரா இருந்து யாரு பாவம் அப்படிங்கறத வர சொல்ல போறீங்க. பார்க்கலாம். சரி, கூப்பிடுங்க. நீங்க யாரெல்லாம் வந்து யார் வர்றாங்களோ, ஆண் பாவம் சொல்றவங்கள வர சொல்லுங்க, பெண் பாவம் சொல்றவங்கள வர சொல்லுங்க. ஓகே, நம்ம எல்லாம் இருக்காரு பாருங்க நம்மளுடைய விக்னேஷன் சார். நீங்க எல்லாம் எப்படி வாங்க? வேற யாரு கூப்பிடலாம் நீங்களே சொல்லுங்க. வாங்கண்ணே. நீங்க யாருக்கு இவரை கூட்டிட்டு வரலாமாண்ணே? வாங்கண்ணே. இவர் தானே படமே நடிச்சிருக்காரு. இவருக்கு தான் மெயினா பிரச்சனையே இருக்கு. வர சொல்லுங்கண்ணே. ஓகே. நீங்க யாரு சைடு பேச போறீங்க? ஆனா இல்ல பெண்ணா? ஆண் பாவம் ஹீரோ இருக்காப்ல. சரி, ஓகே. அப்ப இந்த சைடு பெண் பாவம் அப்படின்னு பேசுறதுக்காக மாளவிகா கூப்பிடலாமா? மாளவிகா வாங்க. கூப்பிடலாம், எல்லாரும் கை தட்டினா வந்துருவாங்க. ஆமா. இன்னொருத்தர யாரை கூப்பிடலாம்? யாரு? வேற யாரும் படத்தில் நடித்த பெண்கள் சுத்தி யாராவது பேச விரும்புறீங்களா? பெண் தான் பாவம் அப்படின்னு இல்லையா? நல்லா பேசலாமே. ஸ்ருதி வாங்க. சரி தியா, நீங்களே பேசலாமே. அப்படியா? சொன்னீங்களே, ஆமா பெண் தான் பாவம். இங்க பாருங்க, நீங்க ரொம்ப நேரம் நிக்கிறீங்க, இதுவே பாவம் தான். உட்காருங்க. உட்காருங்க. சிட் டவுன். டேக் யுவர் சீட். ஓகே அம்மா உட்காருங்கம்மா. இந்த சீட் தெரிஞ்சு கடைசில அவரே கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு. ஓகே ஐயா, இப்ப நீங்க தான் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி
போங்க போயிட்டு சீக்கிரம் வாங்க. இத பாருங்க, பாவம் ஆண் பாவம்ன்றீங்க. எல்லாமே பாவம் தாங்க. நீங்க வச்சிருக்கிறது ஒரு மைக்கு பாவம் தான், ஆடியோ பாவம் தான், மால் பாவம், காது பாவம், வாயு பாவம், மூக்கு பாவம், எல்லாமே பாவம் தான். புரியலையா? புரியல. சரி, என்ன பாவம்ன்றத சொல்லுங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஆண்கள் தானே பாவம் எல்லா விதத்துலயும் வந்து பெண்கள் இப்படி சொல்லுவாங்கண்ணே, சொல்ல முடியாத அளவு எங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு பொண்ணுங்க சொல்லுவாங்க இல்லையா? ஆண்களுடைய எந்த பிரச்சனையுமே சொல்ல முடியாத மாதிரி தான் இருக்கு வெளியில. சொல்ல முடியுமா நம்ம பிரச்சனை எல்லாம் வெளில போய்? கரெக்ட். எங்க சொல்லுங்க பாப்போம். தெளிவா சொன்னார்ல, ஆண்களோட பிரச்சனையை சொல்லவே முடியாதுன்றதுதான் பிரச்சனையை சொன்னாங்க. நீங்க சமாளிக்கிறீங்க, நாங்க எக்ஸ்பிரஸ் பண்றோம். சொல்ல முடியாதது வந்து பாவம் கிடையாதுங்க, அது ஒரு பிரச்சனை. புரியுதுங்களா? பாவம்னா என்னன்றதை நீங்க இப்ப சொல்லுங்க. இருங்க, அப்ப அவங்ககிட்ட கேட்போமா? ஏமா மலையாளம் அறியுமோ? மலையாளம் നിങ്ങൾക്ക് അറിയാം മലയാളം? ഞാൻ അറിയും. ഞങ്ങൾക്ക് രണ്ടാൾക്കും മലയാളം അറിയാം. சரி, ஓகே, அது அப்புறம் நம்ம அறியலாம். என்னமா பிரச்சனை உங்களுக்கு? நான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லவே இல்லையே. ஏம்மா இதெல்லாம் ஒரு பொண்ணா அம்மா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்கல்லம்மா? வாயை போட்டு போலீஸை கூப்பிடுங்க. சும்மா சொல்லுங்கம்மா. இப்ப அவங்க சொன்னாங்கல்ல, அவங்க ஒரு பிரச்சனை சொல்றாங்க, ஆண்கள் தான் பாவம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதே மாதிரி பெண்கள் என்ன பாவப்படுறீங்க, என்ன பாவம் அப்படின்றத ஏதாவது ஒரு லைன் சொல்லுங்க. அப்பதானே உங்களுக்காக நான் போராட முடியும். படத்துல மலையாளத்திலே சம்சாரிக்கல, ஒன்னும் பிரச்சனை. ரமணா ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். எனக்கு ஆக்சுவலி லாங்குவேஜ் பிரச்சனையே இல்லை, என்ன சொல்லணும்னு தான் தெரியல. அப்ப நீங்க உண்மையிலே பாவம் தான். இல்ல, நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க? எனக்கு அது டவுட்டா இருக்கு. நடுவுல இருந்தா யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டேன், நான் நடுவர் நானு. அப்ப நீங்க இல்லனா நீங்க அடுத்த ரவுண்ட் பேசுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல, அவங்க தான் சொல்லிட்டாங்களே பொண்ணுங்க தான் பாவம் அப்படினு சொல்லிட்டாங்க. பொண்ணுங்க பாவம் தான்மா. எதனால பொண்ணுங்க பாவம்? அவங்க சொல்லியே, சும்மா ஏதோ சொன்னேன். இப்போ இங்க ஷாப்பிங் வந்திருக்காங்க, அங்க நிக்கக்கூடிய கணவன்மார்கள் முகத்தெல்லாம் பாருங்க, அதே மனைவிமார்கள் முகத்தாங்க பாருங்க, எவ்வளவு அழகா சிரிக்கிறாங்க பாருங்க. அதே பக்கத்துல சாரோட முகத்தை பாருங்க. ஏன் ஆண்கள் சிரிக்கலையா? ஆண்களும் சிரிக்கிறாங்க. சிரிக்க முடியாது, ஏன்னா வீட்டுக்குள்ளார மனைவி பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும் போது வெளியில அந்த வேதனை தெரியாம நம்ம ஷோவை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ளார எவ்வளவு தேய்ப்பாங்க, அதனால எவ்வளவு போவோம், வெளில வரும்போது எவ்வளவு வெயிட்ட தூக்கிட்டு போகணும், அந்த மாதிரி நிறைய பிரச்சனையோட மேல அப்படின்னா கை தட்டுங்க சார். அங்க இருந்து அங்க பாருங்க, அவங்க தட்டினாங்க. நீ பாக்க ஆண்கள் பாவம்னா கண்டிப்பா கை தட்டி இருப்பாங்க. பெண்கள் பாவமா? கை தட்டுங்க. ஆமாங்க, பாருங்க, பெண்கள் தான். அப்ப கூட தட்டுறது பெண்கள் மட்டும்தான். ஆண்கள் ஏன் தட்டல தெரியுமா? பயத்துல. இப்ப நான் கை தட்டி வீட்டுக்கு போய் வெளுத்து வாங்கணும், எதுக்கு அப்படின்னு தட்டாம இருக்காங்க. என்னடா சித்து சொல்லுவோம், வீட்டம்மா கிட்ட உனக்கு என்ன வேணும்னு சொல்லி அவர் இங்க கூட்டிட்டு வந்திருப்பாரு. அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அவங்க வாங்கிட்டு இருப்பாங்க. நீங்க மாலை வச்சு சொல்லுங்க, நான் மாளவிகா வச்சு சொல்ல சொல்றேன். இப்ப மாலை வச்சு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் மாலைக்கா வச்சு சொல்ல சொல்லுங்க. வீட்டம்மாக்கு வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்னு சொல்லி அவங்க எல்லாரையுமே இங்க கூட்டு வந்திருப்பாங்க. அவங்க எல்லாரும் இங்க வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. சோ அவங்க வாங்குறதுக்கு இவர் சம்பாதிச்சு கொடுத்துருப்பாரு. அந்த காசுல அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவரு என்ன வேணும்ன்ற அந்த ஆசை எல்லாத்தையும் இங்க நிறைவேற்றிட்டு இருப்பாரு. நிறைவேற்றிட்டு ஓரமா நிக்கிற அந்த ஆணை பார்த்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்க வந்திருக்கவங்க கேட்பாங்களா? கண்டிப்பா கேட்பாங்க. நான் கேட்பேங்க. நான் சொல்லி முடிச்சிடறேன், அப்புறம் பேசுறியா? பட்டிமன்றம்னா ஒருத்தர் பேசுறதுக்கு அப்புறம் தான் பேசுறேன். என்ன குறுக்கு வந்து பேசிட்டு யுவர் ஆனர், என் கட்சிக்காரர் குறுக்கு விசாரணை செய்யக்கூடாது. அதான் ஒரு ஆணை பொறுத்தளவு அந்த கேள்வி கேட்டா கூட அவங்கள்ட்ட பதில் இருக்காது. அவங்களுக்கு அந்த என்ன வேணும்னு கேட்டாவே போதும் அப்படின்னு ஹாப்பி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி கேட்கறது இல்லை ஆணை பார்த்து. அருமையா சொல்லியிருக்காரு. இது நம்ம ஏத்துக்கிற மாதிரிதான் இருக்கு. நீங்க புரியல சார்? இல்ல பிரஸ் எங்க இருந்து இப்ப நாங்க தான் பாவம். எல்லாருமே பாவம் தான். சொல்லுங்கம்மா, அவர் சொன்னது நியாயம் தானே? அது அவரோட சைடுல இருக்கக்கூடிய தரப்பு. பட் நான் இருந்தா கேட்பேன், என்னங்க வேணும் உங்களுக்கு அப்படின்னு கூட நான் வந்து கேட்பேன். புலம்பாதீங்க, இருக்கிற விஷயத்த சொல்லுங்க. அறியோ அவர் சொல்லிட்டாரு, அதுதான் இருக்கு விஷயம். ஓகே, மாளவிகா உங்களுக்கு படத்துல அப்படி அவர் வந்து பேசியிருக்காரு, நீங்க திருப்பி திருப்பி நிறைய பேசியிருக்கீங்களா? உங்களோட லைஃப்ல நடந்த ஏதாவது? இல்ல படத்துல உள்ளது வெளியே வந்துருமோன்னு சொல்ல வேணாம், யதார்த்தமா சொல்லுங்க. பெண் எதனால பாவம்? எல்லாத்துலயும் பெண் தான் பாவம். இவங்க ஏதோ என்னையா இவங்க கல்யாணம் ஆனனால ஃப்ரஸ்ட்ரேஷன்ல சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு தான் ஆகலையே, அதனால எனக்கு தெரியல. அதனால கல்யாணம் ஆகாதனால தெரியல. இல்ல எங்கடே இது போயிட்டு இருக்கு? எதை நோக்கி எதை நோக்கினா ஆண் பாவம் சொல்றீங்கல்ல, ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்றீங்க. ஆமா, அப்ப பெண்கள் பாவம் இல்லையா நாங்க கேட்கிறோம். இல்ல இருக்கலாம்னே. இப்பதான் நாங்க முதல் முறையா பேச வந்திருக்கோம். ஒரு விஷயத்தையே ஒரு படம் எடுத்து முதல் முறையா ஆண்களோட பிரச்சனையை பேச. நீங்க முதல் முறையா எடுத்தா பெண் பாவம் பொல்லாதது எடுக்கணும். இப்ப பாருங்க, சென்சார் ஆயிடுச்சு, நீ டைட்டில் மாத்த முடியாது,
படம் அப்படிதான் வந்திருக்கு. 31ஆம் தேதி ரிலீஸ்க்கு போக போகுது. இதெல்லாம் மனசுல வச்சுட்டு ஒரு தீர்ப்பு சொல்லி இல்ல இது வந்து முக்கியமா இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். அதாவது டைம் தாங்க. எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல, எங்களுக்காக வந்து நேரம் ஒதுக்குறது இல்ல, எங்களுக்காக வந்து நாங்க பேசுற விஷயம் எல்லாம் கேட்கறது இல்ல. சோ அதுதான் ஐ திங்க் பெண்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ற ஒரு விஷயம் நினைக்கிறேன். கரெக்ட் தானே? காசு பணம்லாம் முக்கியம் கிடையாது, எங்களுக்காக டைம் ஒதுக்குனாலே போதும். காசு பணம் முக்கியம் கிடையாதுன்னா திங்கக்கிழமை இருந்து வெள்ளிக்கிழமை வரல வீட்லயே படுத்து தூங்கிட்டு உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தாக்க உங்களுக்கு ஓகேவா? இல்லங்க இல்ல ஒரு நிமிஷம், அவங்க சொல்றது நியாயமான ஒரு கருத்துங்க. ஹலோ why are you laughing? இல்ல சார் ரொம்ப ரொம்ப திமிரா பேசினாப்ல. அவங்க சொல்றது நியாயமானது. நீங்க எங்க வேணாலும் போங்க, ஷூட்டிங் போங்க, எங்க வேணா போங்க, என்ன வேணா பண்ணுங்க. அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு சொல்றாங்களே அது நியாயம் தானங்க. சரி அன்னைக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க. வேணாம், அவங்க சொன்னது தவறு, ஒத்துக்கிறேன். அவங்க சொன்னது மிகப்பெரிய தவறு, அப்படி சொல்லக்கூடாதுமா. நீங்க அவங்க வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க பண்ண மாட்டாங்களா? இல்ல முழுசா ஃபுல் டைம் எங்க கூட இருங்க நல்லா சொல்றது இல்லங்க. எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ உட்கார்ந்து எங்களுடைய கஷ்டத்தையும் எங்களுடைய சந்தோஷத்தையும் பகிர்ந்துக்கும் போது நீங்க கேட்டுக்கணும். அப்படி எல்லாம் இருக்க முடியாதுமா, வாயை மூடுங்கம்மா. ஏன் அப்புறம் கல்யாணம் பண்றேன் இருக்க முடியாது கேட்டாங்கல்ல, ஏன் கல்யாணம் பண்ற? உங்களை கேட்டேன், என்னைய கேட்கல. என்னைய கேட்டா உங்களை கேட்டதுக்கு அர்த்தம் நீங்க ஏன் கல்யாணம் பண்றீங்க? கல்யாணம் பண்ணி சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதால எதுக்கியா கல்யாணம் பண்ற? சந்தோஷமா வாழ்றதுக்காக கல்யாணம் பண்றோம். அந்த சந்தோஷமா வாழ்றதுக்கு ஏர்ன் பண்ணுவோம். ஏர்ன் பண்றதுக்கு வெளியே போகணும். வெளியே போனா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. வாழ்க்கைன்றது ஒரு வட்டம் சார். மேல இருக்கவன் கீழே வருவான், கீழே இருக்கவன் மேல வருவான், வீட்டுல இருக்கவன் வெளியே போவான், வெளியே போனா எங்க வருவான்? வீட்டுக்கு தான் வருவான். வீட்டுக்குள்ள வரும்போது டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கீங்க. அப்பதாமா பண்ண முடியும். புரியுதுங்களா? A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.